இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. வங்கக்கடலில் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவிகளில் குளிக்க தடை. கனமழையை எதிர்கொள்ள ஆயத்த நிலையில் தற்காலிக முகாம்கள். விரக்தியால் விடியல் பயண திட்டம் மீது வீண்பழி சுமத்தும் பிரதமர். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் பலிக்காது என ஸ்டாலின் உறுதி. மக்களை தூண்டிவிடும் மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிராக செயல்படுவதாக கார்கே குற்றச்சாட்டு. வணக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய நெல்லை, தென்காசி, குமரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாளை மறுநாள் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை, கடலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பொதுவாக அடுத்த 3 நாட்களுக்கு மழை பரவலாக பெய்யும் என்று அறிவித்துள்ள வானிலை மையம் அநேக இடங்களில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 22ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்ப அலை வீசிய தமிழ்நாட்டில் தற்போது கோடை மழையால் பரவலாக குளிர்ச்சி நிலவுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மலர் கண்காட்சியை ரசிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேட்டுப்பாளையம் அருகே மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்ததால் உதகை மலை ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டது. கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் ஆலாந்துறையில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் என ஈரோடு மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே உள்ள ஆகாயகங்கை மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஆனைவாரி அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள பாறை இடுக்குகளில் திடீர் அருவியாக மழைநீர் வழிந்தோடியது ரம்யமாக காட்சியளித்தது. நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடலூரில் 3 தற்காலிக தீயணைப்பு நிலையங்கள், ஆம்புலன்ஸுகள், 3 இடங்களில் 24 மணி நேர கண்காணிப்பு அறைகள் ஆகியவற்றுடன் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவோரை தங்க வைக்க 60 தற்காலிக முகாம்கள் தயாராக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முகாம்கள் நம்ம பந்தலூரில் ஒரு 36 முகாம்கள் இருக்குது, கூடலூரில் அரௌண்ட் ஒரு 25 இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 60 முகாம்கள் நம்ம கூடலூர் டிவிஷனில் இருக்குது. எல்லாமே விஏஓ மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட்டு, பிடபிள்யூடி எல்லாமே சேர்ந்து அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக சஃபிஷியண்ட்டாக வச்சுருக்காங்க. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் குமரி மாவட்டம் திருவட்டாறு பகுதியில் 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் உள்ளது. கோவையிலும் 50க்கும் மேற்பட்ட மீட்பு குழு பணியாளர்கள் ஆயத்த நிலையில் உள்ளனர். இதனிடையே வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை தொடர்கிறது. பழைய குற்றாலத்தில் நேற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவன் பலியானதை அடுத்து அருவிக்கு செல்லும் சாலை அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீரில் அடித்துச் செல்பவர்களை காப்பாற்றும் வகையில் மெயின் அருவி தடாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாஜகவின் பிளவுவாத கனவுகள் பலிக்காது என்றும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தோல்வி பயத்தால் பிரதமர் பதவியின் கண்ணியத்தை மறந்து நாளொரு பொய், பொழுதொரு வெறுப்பு விதை என திரு மோடி பேசி வருவதாக கூறியுள்ளார். பிரதமரின் பொறுப்பற்ற பேச்சுகளையும் தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் அமைதியையும் மக்கள் அதிர்ச்சியோடும் வேதனையோடும் பார்த்துக் கொண்டிருப்பதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மத வெறுப்பு பரப்புரை கை கொடுக்காததால் மாநிலங்களுக்கிடையே மோதலை தூண்டும் மலிவான உத்தியாக உத்தரப்பிரதேச மக்களை தென் மாநில தலைவர்கள் அவதூறாக பேசுவதாக கற்பனை கதைகளை திரு மோடி கட்டவிழ்த்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பயனற்று போன வெறுப்பு பரப்புரைகளால் விரக்தி அடைந்துள்ள பிரதமர் சொல்லிக்கொள்ள 10 ஆண்டு கால சாதனைகள் ஏதும் இல்லாததால் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நல திட்டங்களை கொச்சைப்படுத்த துணிந்து அவர் எப்போதும் ஏழைகளுக்கு எதிரானவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார்.
ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்திட்டு தாம் அறிமுகப்படுத்திய விடியல் பயண திட்டம் பெண்களுக்கு பல வகைகளிலும் ஏற்றத்தை அளித்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் கட்டணமில்லா பேருந்து பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என திரு மோடி புது புரளியை கிளப்பியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை கிலோ என்ன விலை என்று பிரதமர் கேட்பார் என்று தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், 2019 3,28,00,000 இருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் 2023 ஆண்டில் 9,11,00,000 உயர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்திற்கு நிதி தராமல் முடக்கிய திரு மோடி இந்த உண்மைகளை மறைத்து விடியல் பயண திட்டத்தின் மீது வீண்பழி சுமத்தி இருப்பதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்றும் பொய்மை உடைப்பட்டு இந்தியா வெல்லும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் பற்றி பேசும் பிரதமர் திரு மோடி ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றுவதில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மகா விகாஸ் அகாதி கூட்டணி தலைவர்கள் திரு சரத் பவார், திரு உத்தவ் தாக்கரே ஆகியோருடன் இணைந்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடி அரசு எதிர்க்கட்சிகளை உடைத்து உண்மையான கட்சியினரிடமிருந்து சின்னங்களை பறித்து தங்களுக்கு ஆதரவானவர்களுக்கு அளித்து அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தங்கள் கூட்டணி வலிமையாக இருப்பதாகவும் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் 46 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு மோடி எங்கு சென்றாலும் மக்களை பிளவுபடுத்தும் நோக்கத்திலேயே பேசி வருவதாக குற்றம் சாட்டிய திரு கார்கே, வாழ்நாளில் அவரை போன்ற ஒரு பிரதமரை பார்த்ததே இல்லை என்று கூறினார். வெறுப்பு பேச்சின் மூலம் மக்களை தூண்டிவிடுவோர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அவர். हम किसी को आज तक बुलडोजर लगाया नहीं. जनता में एक भ्रम पैदा करने के लिए और जनता में एक रोष पैदा करके इंस्टिगेट करने का, ये तो मैं समझता हूँ ये तो इलेक्शन कमीशन उनके ऊपर एक्शन लेना चाहिए. खुद प्राइम मिनिस्टर कर रहे हैं. हमारी गवर्नमेंट आने के बाद हर चीज की हिफाजत होगी. ये हमारा जो संविधान कहता है, संविधान के तहत हम चलेंगे. மகாராஷ்டிராவில் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட திரு ஏக்நாத் தலைமையிலான அரசை திரு மோடியே ஆதரிப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பே கர்நாடகா, மணிப்பூர், கோவா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை உடைக்கும் வேலைகளை மோடி அரசு நடத்தி வருவதாக சாடிய அவர், ஜனநாயக விழுமியங்களை பற்றி பேசும் பிரதமர் திரு மோடி எப்போதும் ஜனநாயக நெறிப்படி செயல்படுவதில்லை என்று தெரிவித்தார். கோடை காலத்தில் மலை பிரதேசங்களில் கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு கொண்டுவரப்பட்ட இ-பாஸ் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியதா? சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள வியாபாரிகளிடையே இ-பாஸ் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் பற்றி விளக்குகிறது இன்றைய சிறப்பு தொகுப்பு. கோடை காலம் வந்தாலே ரிலாக்ஸ் செய்ய ஊட்டி, கொடைக்கானல் என குளு குளு பிரதேசங்களுக்கு மக்கள் படையெடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு வெயில் மார்ச் மாத தொடக்கத்திலேயே உக்கிரமாக இருக்க, மார்ச், ஏப்ரல் மாதங்களிலேயே மலைச்சாலைகளில் நீண்ட வரிசைகளில் அணிவகுக்க தொடங்கின வாகனங்கள். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சுற்றுலாவை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கில் உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ-பாஸ் வழங்கப்படும் என அறிவித்து அரசு செயல்படுத்தி வரும் ஆன்லைனில் இ-பாஸ் பெறும் முறை மிக எளிதாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் வரவேற்றனர். சூழலியல் செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் இந்த நடைமுறை வரவேற்பை பெற்றுள்ளது. கொடைக்கானல் ஒரு நல்ல பிளேஸ். நாங்கள் கோக்கஸ் வாக், குணா பார்க், இப்போ பிரையன் பார்க் வந்திருக்கோம். பிரையன் பார்க்கில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இ-பாஸ் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடுச்சு. எங்களை மாதிரியே நிறைய ஃபேமிலிங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மறுபுறம் இ-பாஸ் நடைமுறைக்கு சுற்றுலா சார்ந்த வணிகர்களிடையே கடுமையான எதிர்ப்பும் எழுந்துள்ளது. இவர்களது எதிர்ப்புக்கு வலு சேர்க்கும் வகையில் மே மாத தொடக்கத்திலிருந்து ஊட்டி, கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதை உறுதிப்படுத்துகின்றன புள்ளி விவரங்கள். உதகை, கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை 70% வரை குறைந்துள்ளதால் சுற்றுலாவை நம்பியிருக்கும் வணிகர்கள் கிறுகிறுத்து போயுள்ளனர். இ-பாஸ் முறையினால இப்ப கொடைக்கானல் கூட்டமே வரல.
வருஷம் முழுக்க வந்து இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாசத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. கடன் அடைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், சாப்பாடுக்கு பார்க்கணும், மருத்துவ செலவு பார்க்கணும். எங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு உண்டான அனைத்து செலவுமே இந்த மே மாதம் 1 மாதம் வியாபாரம் ஆகிறத வச்சு தான் எல்லாமே நடக்குது. இந்த இ பாஸ் முறையினால கொடைக்கானல்ல சுத்தமாக கூட்டம் இல்லாமல் போச்சு. இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் கோடை மழை எச்சரிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் குறைந்துள்ளது. இதனால் பல லட்சம் பேர் வந்து செல்லும் உதகை, கொடைக்கானல் கோடை விழாக்களில் இந்த முறை கணிசமாக சுற்றுலா பயணிகளின் வருகை சரிந்திருக்கிறது. இப்போ சீசனே முடிய போகுது, இன்னும் 10 நாளில் எப்படி பிஸ்னஸ் ஆகுதுன்னு தெரியல. இதுக்கு கவர்மெண்ட் தான் எதனாவது பண்ணி சஜஸ்ட் பண்ணி எதனாவது மக்களுக்கு எதனாவது பண்ணணும். எங்களுக்கும் வியாபாரியான எங்களுக்கும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுற மாதிரி அளவுக்கு ஏதாவது கொண்டு வர நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருஷம் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு சார். எங்களோட வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது சார், இந்த சுற்றுலாவை நம்பி இருக்கிற சிறு வியாபாரிகள் முதல்ல இந்த டீபோர்ட் ஸ்டாண்டு, ஆட்டோ எல்லாமே ரொம்ப பாதிச்சிருக்கு சார். இன்னும் 1 வாரம் இந்த ஊட்டியில் சீசன் இருக்கும். இந்த இ பாஸ் நடைமுறையை கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொஞ்சம் ஓப்பனாக எல்லாம் வர மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இ பாஸ் நடைமுறையால் வியாபாரிகள் மட்டுமின்றி சுற்றுலா வழிகாட்டிகள், வாகன ஓட்டுநர்கள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இ பாஸ் நடைமுறை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முன்னெடுப்பு என சொல்லப்பட்டாலும் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முடக்கியுள்ளதையும் யாராலும் மறுக்க முடியாது. மக்களவை தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 49 தொகுதிகளில் மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 19 மற்றும் 26, மே 6 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 4 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன. மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் இதுவரை 379 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய 6 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகியவற்றில் உள்ள 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அந்த தொகுதிகளில் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி, லக்னோ தொகுதியில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், அமேதியில் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகிய நட்சத்திர வேட்பாளர்கள் நாளை மறுநாள் தேர்தலை எதிர்கொள்கின்றனர். இதேபோல் மும்பை வடக்கு தொகுதியில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், பீகாரின் சரண் தொகுதியில் திரு லாலு பிரசாத்தின் மகள் திருமதி ரோஹிணி, காஷ்மீரின் பாராமுல்லா தொகுதியில் திரு உமர் அப்துல்லா ஆகியோரும் 5ஆம் கட்ட தேர்தல் களத்தில் உள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். ஆம் ஆத்மி கட்சி எம்பி திருமதி ஸ்வாதி மாலிவாலை தாக்கிய புகாரில் டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவாலின் உதவியாளர் திரு வைபவ் குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதி திரு கெஜ்ரிவாலை சந்திக்க சென்றபோது அவரது உதவியாளர் தன்னை தாக்கியதாக திருமதி ஸ்வாதி அளித்த புகாரின் பேரில் திரு வைபவ் குமாரை போலீசார் கைது செய்தனர். திருமதி ஸ்வாதி மாலிவாலின் புகாருக்கு பின்னணியில் பாஜகவின் சதி உள்ளதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் திரு ஆனந்த் போஸுக்கு எதிராக பெண் பணியாளர் ஒருவர் பாலியல் புகார் கூறிய வழக்கில் ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் ஆளுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண் பணியாளரை அச்சுறுத்திய புகாரின் பேரில் ஆளுநர் மாளிகையின் சிறப்பு பணி அதிகாரி திரு ராஜ்புத் மற்றும் 2 உதவியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியத்தை 294 319 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தினசரி ஊதியத்தை கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசு உயர்த்தியது. இதன்படி தமிழகத்தில் 2024-25 நிதியாண்டுக்கான ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் அதிரப்பள்ளி அருவிக்கு செல்லும் சாலையில் யானை ஒன்று 1 மணி நேரமாக வழிமறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் கூச்சலிட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிய பிறகு போக்குவரத்து சீரானது. கோவை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் 500 மரக்கன்றுகள் நடப்பட்டன. கையில் மரக்கன்றுகளை ஏந்தி மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என உறுதிமொழி ஏற்ற காவலர்கள் மைதான வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கோடை மழையால் செடி முருங்கையின் பூக்கள் உதிர்ந்ததால் காய்க்காமல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மழை தொடர்ந்தால் பிசின் விழுந்து முருங்கை செடிகள் வீணாக வாய்ப்புள்ளது என்றும் 6 மாத காலமாக பாடுபட்டதற்கு பயனில்லாமல் போகும் என்றும் அவர்கள் வேதனையுடன் கூறினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் இன்று மல்லிகை பூ விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் அதிகரித்துள்ளது.
கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருவதால் மல்லிகைப்பூ வரத்து குறைந்த நிலையில் நாளை சுப முகூர்த்த தினம் என்பதால் விலை உயர்ந்து 1250 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிலோ கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள வேம்பையாபுரத்தில் ஆட்டை வேட்டையாடிய சிறுத்தை புலி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. பிடிப்பட்ட சிறுத்தை புலியை கோதையாறு வனப்பகுதியில் வனத்துறையினர் கொண்டுவிட்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 54,800 ரூபாயாகவும் 1 கிராம் 6,850 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 96 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் பிளவுவாத கனவுகள் பலிக்காது என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் பற்றி பேசும் பிரதமர் மோடி ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றுவதில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.